நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஒபேரா சாஃப்ட்வேரோட ஒரு புதிய அறிவிப்பு. ஷோமியோட மீ பன்னி ரீடிங் பென் வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே போல் இன்ஸ்டாகிராமோட IGTVயோட வீடியோவை இனி லேண்ட்ஸ்கேப்பில் வாட்ச் பண்ண முடியும். கூகுளோட யூடியூப் கேமிங்கை ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. அதே போல் இனி நீங்கள் யூடியூப்பை வந்து வாய்ஸ் சர்ச் மூலிமா நீங்கள் வீடியோவை சர்ச் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோ கூட போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒபேரா சாஃப்ட்வேர் சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கேமிங்காகவே ஒரு ப்ரௌசரை வெளியிட போகிறாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஒபேரா GX கேமிங் ப்ரௌசர். இது கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ப்ரௌசரை நீங்கள் பயன்படுத்தணுமா, அதுக்கு உங்களோட இமெயில் ஐடியா அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்தாலே போதுமானது. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பெறும்போது நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ரௌசரை பயன்படுத்த முடியும். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஷோமியோட மீ பன்னி ரீடிங் பென் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. மே 27, 2019. இந்த மே 27 எதுக்காக ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே வரப்போகுது. ஸோ அந்த டேட்டில் இந்த மீ பன்னி ரீடிங் பென் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஆங்கில வார்த்தைகளை ரீட் பண்ணக்கூடிய ஒரு வசதி இந்த பெண்ணில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பென் வந்து 2 மொழிகளில் சப்போர்ட் ஆகுது. ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று சைனீஸ். அநேகமாக இந்த பென் வந்து சைனாவில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பெண்ணோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $28 மார்க்கெட்டில் கிடைக்குது. டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராமோட IGTV இனி லேண்ட்ஸ்கேப்லையும் வாட்ச் பண்ண முடியும். அதே போல் வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். கடந்த ஒரு வருஷமாக இன்ஸ்டாகிராமோட IGTVயில் நீங்கள் வெர்டிக்கலில் தான் நீங்கள் வாட்ச் பண்ணீங்க, அப்லோட் பண்ணீங்க. இப்போ மாறி போச்சு சீசன். அதாவது யூடியூப் மாதிரியே அவங்களும் லேண்ட்ஸ்கேப் அண்ட் வெர்டிக்கல் 2 பகுதியில் நீங்கள் வந்து வீடியோவை அப்லோட் பண்ண முடியும், வாட்ச் பண்ண முடியும். அந்த அறிவிப்பை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கூடிய வரையில் உங்களுடைய IGTVயில் பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது கூகுளோட யூடியூப் கேமிங் ஆப்பை வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. மே 30, 2019. இனி யூடியூபோட கேமிங் ஆப்பை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயோ உங்கள் ஐஃபோன்லேயோ பயன்படுத்த முடியாது. ஸோ நண்பர்களே, இது எல்லாத்தையும் அப்படியே வந்து யூடியூபோட மெயின் அப்ளிகேஷனில் மைக்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேமிங் ஆப்பை இனி யூடியூபோட மெயின் அப்ளிகேஷனில் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் யூடியூப்பை தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறீங்களா? ஸோ தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா வீடியோவை எப்படி டைப் பண்ணாமலே நீங்கள் எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணி ப்ளே பண்ணுறது, அதுக்கு யூடியூப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாங்க மைக்ரோஃபோன். ஸோ அந்த மைக்ரோஃபோனை பயன்படுத்தி இனி நீங்கள் ட்ரெண்டிங் வீடியோஸ், அதே போல் உங்களுக்கு பிடிச்சமான சேனல் இருக்கக்கூடிய வீடியோவை எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய வாய்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும் யூடியூப்பில். ஸோ அந்த அப்டேட் வந்திருக்கு சமீபத்தில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தைவான் கம்பெனியான MSI சமீபத்தில் ஒரு புதிய கேமிங் லேப்டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. MSI GT76 டைட்டன் கேமிங் லேப்டாப். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கிரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 9th ஜெனரேஷன் இன்டெல் கோர் i9 CPU கொடுத்துருக்காங்க. இதில் GPU பார்த்தீங்கன்னா, அதாவது கிராஃபிக்ஸ் கார்டை பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce RTX 2080 கிராஃபிக்ஸ் கார்டை பயன்படுத்துகிறாங்க. இதில் இந்த லேப்டாப்போட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RGB லைட்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இந்த MSIயோட GT76 டைட்டன் கேமிங் லேப்டாப்பில் பார்க்க முடியும். பட் இதோட விலை அறிவிக்கலை, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஷோமியோட ரெட்மி சீரிஸில் ரெட்மி 7A மொபைல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 28. அதாவது ரெட்மியோட K20 வந்து மே 28 லான்ச் பண்ண போகிறாங்க. அன்னைக்கு இதோட அறிவிப்பு இருக்கலாம், முழுமையான டீட்டெயில்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ அந்த ரெட்மியோட 7Aல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 439 சிப்செட் அவர் பயன்படுத்தியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஆண்ட்ராய்ட் 9.0 சப்போர்ட் பண்ணுது. அதே போல் பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சல் வித் லெட் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. ஸோ இந்த ஃபோனோட ரேம் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. 2GB வருது, 3GB வருது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 16GB வருது, 32GB வருது. அதே போல் மைக்ரோ SD கார்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களால் 256GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணதாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ நண்பர்களே, இந்த ரெட்மியோட 7A மொபைலை கூடிய வரைக்கும் நம்மளும் எதிர்பார்க்கலாம். அதோட முழுமையான டீட்டெயில்ஸும் விலையையும். நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு டெக் நியூஸும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.